ஏம்மா அரோரா அரோரா போய் ஏம்மா இப்படி பார்வக்காவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க? அவங்க வாயவே பிடுங்கி அவங்களவே வந்து ஏன் அக்கா இப்படி வாயடைச்சு உட்காந்து நாங்களாம் பார்த்ததே இல்லை. இதுல அக்காவை பத்தியே பேசுறேன்னு சில தம்பியை வேற புலம்புறாங்க. அக்காவை தாண்டா உள்ள காட்டுறாங்க பூரா, அப்புறம் அக்காவை பத்தி பேசாம யாரை பத்தி பேசுறது? இதுல இன்னும் கொஞ்சம் தம்பிகளுக்கு அக்கா வந்து இப்படி ஆச்சுன்னா எனக்கு சந்தோஷம், இந்த கரடி மூஞ்சிவா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. டேய், அக்கா பண்ற கொடுமைகளுக்கெல்லாம் அக்காவை யாராவது வச்சு செய்யும் போது சந்தோஷப்படாத ஜீவன் உலகத்தில் இருக்க முடியுமாடா? உங்களுக்கு அக்காவை பிடிச்சிருக்கு, அதனால மற்றவங்க அக்காவை செய்யும் போது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அக்கா மற்றவங்களை செய்யும் போது நீங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்களா? பிளாடி பாக்காஸ். இப்ப அக்காவை அரோரா என்ன பண்றாங்கன்ற சொல்றேன், கேட்டு போங்க. கதறனா கதறிட்டு போங்க. இல்ல வட்ட அக்கா தான் போய் உட்காந்து கண்டென்ட் பிடிப்பாங்க, கேமரா ஸ்பேஸ்க்காக பிடிப்பாங்க. அக்காவை வச்சு இப்ப எல்லாரும் கண்டென்ட் பிடிக்கிறாங்களேடா, அக்காவை வச்சு எல்லாரும் கண்டென்ட் பிடிக்கிறாங்களேடா. அக்கா தாண்டா கண்டென்ட், அக்கா தாண்டா கண்டென்ட். எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறாங்கிறக்காக கோப்பையை தூக்கி கையில் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டேய் டேய் டேய், பிக் பாஸ் நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கடா, புரிஞ்சுக்கிட்டு பாருங்கடா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? அக்கா கண்ணீஸ்க்கு மட்டும்தான், மற்ற எல்லாருமே வந்து நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறோன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இங்கே அரோரா போய் உட்காந்து வந்து கேமரா ஸ்பேஸ் பிடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டு வந்து சில பிளான்ஸ் போடுறாங்க. என்னென்னா, அவங்க வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க் உள்ள இங்கே தாண்டா நடக்கும், நம்ம இங்கே தாண்டா உட்காந்து பார்க்கணும், நம்ம எல்லாரையும் கலாய்க்கலாம், கேவலமாக பேசலாம், கேவலமாக கலாய்க்கலான்னு டம்ருதீன் அந்த டம்மி பாவா வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இதில் பல ஆட்களை ரெஃபரன்ஸ் வேறு பேசுகிறாரு. சுபிக்ஷாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட உண்மையான சுயரூப வெளியே வந்துடும். என்னோட மக்கள்னு பேசுறது வந்து அவளுடைய பிராண்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறான். அது மேபி அது பின்னாடி இருக்க உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாது, மேபி அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் போன சீசனில் விளையாண்ட ஒரு ஆள் பற்றி, டைட்டில் வின்னர் பற்றி ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. ஒருத்தருங்க தமிழுக்காக விளையாண்டாரு, தமிழ்னு விளையாண்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் மாறி இருந்தாருன்னா டைட்டில் வின்னர் கிடைச்சிருக்குமா அப்படின்னு. நீ என்னையா சொல்ல வர? நீ என்ன சொல்ல வர? கடைசி வரைக்கும் நீ பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டே உள்ள விளையாட போறேன்னு சொல்ல வரியா? அதுதான் நான் சொல்ல வரையா? பிஞ்சிரும் செவிலெல்லாம் வெளியே வந்தீங்கன்னா. ஏன்னா உங்களை மாதிரியே, உங்களுக்கு இருக்க மாதிரியே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இருப்பாங்க. அதை விட நீங்க பேசுற விஷயங்கள்ல பல விஷயங்கள் வந்து பப்ளிக்ஸா இது பண்ற மாதிரி இருக்கு, மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. அது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது? நீ மனதளவில் நல்லவே ஒரு 1% ஒரு 2% உனக்குள்ள நல்லவே இருக்கு, அதை ஏன் வெளியவே கொண்டு வர மாட்டேங்கிற? புரியலையே. உனக்கு சரியான ஒரு 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 வழிநடத்தல் இல்லைன்னே வச்சுக்கோமே. இப்போ எஃப்ஜேலாம் உன்ட்ட வந்து பேசுறதுக்கு வரான், அவங்களே கடிச்சு வச்சிடறியே, பாருக்காக திருப்பி கடிச்சு வச்சிடறியே, அதான பிரச்சனையே. ஸோ இங்கே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அரோரா வந்து சீட்டை பிடிக்கும் போது கமருதீன் பேச வராங்க. உடனே வந்து மேடம் வந்து ஒரு வார்த்தை விட்டுறாங்க. பாரு வந்து என்னமோ எப்பயும் சொல்கிற மாதிரி வந்துட்டாங்கப்பா, நீங்கள் ஏன் என்ன ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? உங்களுக்கு இந்த மாதிரி கேம் ஆடுறதுதான் தெரியுமா? நீங்கள் ஏன் வந்து ஒரு ஆளை வந்து இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க? அப்போ வேற ஒருத்தர் சொன்னால் வந்து நீங்கள் நம்பிடுவீங்களா? ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு அதுக்கான இது கிடையாதா? இப்படியான்னு சொல்லி வாய் அடக்கி வச்சிருச்சு அரோரா. இதுக்கிடையில கமருதீன் வந்து 2 பேருக்கு சமாதானம் பண்றாரு. கமருதீனுக்கு இவங்களும் வேணும், அவங்களும் வேணும். டேய் தெரியாம விஜய் சேதுபதி டைலாக் உள்ள போட்டாங்க மச்சான், காமு மச்சான். டேய் டம்ரு ப்ளீஸ் வேணாம் மச்சான், விட்டுரு மச்சான். நீ என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணாலும் உள்ள வந்து கண்டென்ட் கொடுக்குற மச்சான், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு மச்சான். நம்ம வந்தோமா, நான் வெளியே யாரு தெரியுமா, நான் உள்ள யாரு தெரியுமா, அப்படி போய்க்குவோம் மச்சான், அதான் நமக்கு சரியா இருக்கும் மச்சான். நீ இந்த காதலுக்குள்ள மட்டும் தயவு செய்து போ மச்சான். அந்த ஃபேஸ் எங்களால் பார்க்க முடியல மச்சான், ப்ளீஸ்ரா மச்சான். அரோரா நீ செம கேடி அரோரா.